சீராக்கின் ஞானம். முன்னுரை. செலூக்கிய ஆட்சியின் போது கிரேக்க மொழி, பண்பாடு, வழிபாட்டு முறை முதலியன யூதர்கள் மீது திணிக்கப்பட்டன. யூதர் பலரும் இவற்றை விரும்பி ஏற்கத் தொடங்கினர். இக்கட்டத்தில் சீராக்கின் மகனும் எருசலேமில் வாழ்ந்த மறைநூல் அறிஞருமான இயேசு தம்மவரை யூத மறையில் உறுதிப்படுத்த ஊக்குவிக்க எண்ணினார். உண்மையான ஞானம் இஸ்ரேலின் தான் உள்ளது. திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்தான் அது அடங்கும் என்பதை வலியுறுத்தி இந்நூலை எழுதினார். எனவே இந்நூல் எபிரேயத்தில் சீராவின் மகனான இயேசுவின் ஞானம் அல்லது பெண் சீரா என வழங்குகிறது. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இந்நூலை பாலஸ்தீனத்திற்கு வெளியே கிரேக்க சூழலில் வாழ்ந்த யூதர்களின் நலன் கருதி இயேசுவின் பேரன் கிரேக்கத்தில் மொழிபெயர்த்து அதற்கு ஒரு முன்னுரையும் வரைந்தார். தொடக்க திருச்சபையில் திருப்பாடல்கள் நூலுக்கு அடுத்தபடி இந்நூல் திருவழிபாட்டிலும் மறைக்கல்வியிலும் மிகுதியாக பயன்பட்ட காரணத்தால் இது சபை நூல் என்றும் பெயர் பெற்றது. இந்நூலில் எபிரேய பாடம் முழுதும் தொலைந்துவிட்ட இதன் மொழிபெயர்ப்பான கிரேக்க பாடமே நமக்கு மூல பாடமாக பயன்பட்டு வருகிறது. எனினும் எபிரேய பாடத்தின் பெரும் பகுதி தொல்லியல் ஆராய்ச்சியின் பயனாக இன்று நமக்கு கிடைத்துள்ளதால் கிரேக்க பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள இது பெரிதும் துணை புரிகிறது. ஞானம் பற்றிய கருத்து குவியலை கொண்ட முதல் பகுதி அன்றாட வாழ்வில் ஞானத்தை கடைபிடிக்கும் முறை பற்றி பேசுகிறது. இரண்டாவது பகுதி இஸ்ரேலின் மீட்பு வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்களை புகழ்வதோடு அவர்களை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறது. சீராக்கின் ஞானம். முதல் அதிகாரம். ஞானம் வழங்கும் நன்னெறி. ஞானத்தின் ஊற்று. ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரோ கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரை தேடி காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளையே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர், தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும். அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியும் ஆகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது. மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும். அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள். ஆண்டவரின் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அது இறை பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப் பெறுகிறது. ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லா அடித்தளத்தை அமைத்துள்ளது. அவர்களுடைய வழி மரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு. அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது. அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிடும். தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி. அது அமைதியை பொழிந்து உடல் நலனை கொழிக்கச் செய்கிறது.
ஆண்டவரே அதனை கண்டு கணக்கிட்டார். அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் மனிதருக்கு மழையென பொழிந்திட்டார். அதை உறுதியாய் பற்றி கொண்டோரை மாட்சியால் உயர்த்திட்டார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆணிவேர். அதன் கிளைகள் நீடிய வாழ்நாள்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது. அது இருக்கும்போது சினத்தை எல்லாம் அகற்றி விடுகிறது. நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது. சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர். பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர். பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும். அவர்கள் தக்க நேரம் வரை காப்பார்கள். பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும். ஞானத்தின் கருவூலங்களில் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு. பாவிகளுக்கு இறைப்பற்று அருவருப்பை தரும். ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. அப்போது ஆண்டவரை உமக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியும் ஆகும். பற்றுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே. பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம். நாவடக்கம் கொள். நீ வீழ்ச்சியுறாதவாறு செருக்கு கொள்ளாதே. உன்மீதே மானக்கேட்டை வருவித்து கொள்ளாதே. ஆண்டவருக்கு நீ அஞ்சி நாவடக்குவதாலும் உன் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்திருந்தாலும் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார். சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை தாழ்த்துவார். சீராக்கின் ஞானம் 2வது அதிகாரம். ஆண்டவரிடம் பற்றுறுதி. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன் ஏற்பாடு செய்துகொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு. உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயல் ஆற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையில் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் முளையில் சாதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழியை சீர்படுத்து. அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதிருங்கள். பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்குங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர். பாவங்களை மன்னிப்பவர். துன்ப வேளையில் காப்பாற்றுபவர். கோழை நெஞ்சத்தவருக்கு ஆற்றலற்ற கையருக்கும் இரட்டை வேடமிடும் பாவிகளுக்கும் ஐயோ கேடு வரும். உறுதியற்ற உள்ளத்தவருக்கும் ஐயோ கேடு வரும். ஏனெனில் அவர்கள் பற்றுறுதி கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு இராது. தளர்ச்சி அடைந்தோரே, உங்களுக்கும் ஐயோ கேடு வரும். ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்பொழுது என்ன செய்வீர்கள்? ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவருடைய சொற்களை கடைபிடிப்பர். அவர் மீது அன்பு செலுத்துவோர் அவர்தம் வழிகளை பின்பற்றுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர்தம் விருப்பத்தை தேடுவர். அவரிடம் அன்பு பாராட்டுவோர் அவர்தம் திருச்சட்டத்தில் நிறைவு அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் முன் ஏற்பாடாய் இருப்பர். அவர் திருமுன் தங்களை தாழ்த்தி கொள்வர். ஆண்டவரின் கையில் நாம் விழுவோம், மனிதரின் கையில் விழமாட்டோம். ஏனெனில் அவரது பெருமையை போன்று அவர்தம் இரக்கமும் சிறந்தது.
என அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம். பெற்றோர் பால் கடமை. குழந்தைகளே, உங்கள் தந்தையாகிய எனக்கு செவி சாயுங்கள். நான் கூறுவதன்படி செயல்படுங்கள். அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். அப்போது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர்த்தெறிந்துவிடும். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமை ஆகாது. தந்தை மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை. தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவும். அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார். பகலவனை கண்ட பனி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர். அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர். ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது. ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார். உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே. உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. உனக்கு கட்டளையிடப்பட்டவை பற்றி எண்ணிப்பார். ஏனெனில் மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை. உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே. ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை. மாந்தரின் இருமாப்பு பலரை நெறி பிழலச் செய்திருக்கிறது. தவறான கணிப்பூக்கள் தீர்ப்புகளை கூறுபடுத்தியுள்ளன. கண் இல்லையேல் பார்க்க முடியாது. அறிவு இல்லையேல் அது இருப்பதாக காட்டிக்கொள்ளாதே. பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர். கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர். அடங்கா மனதோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர். பாவிகள் பாவத்தை பெருக்குவர். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண் அறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர். ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். எரியும் நெருப்பை தண்ணீர் அவிக்கும். தருமம் செய்தல் பாவங்களை கழுவி போக்கும். நன்மை செய்தோருக்கே நன்மை செய்வோர் தங்களது எதிர்காலத்தை எண்ணி செயல்படுகின்றனர். தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவி பெறுவர்.